மேத்தா நகர் அதனோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சு சுமார் 20 கோடிக்கு மேல. அதுக்கப்புறம் கொட்டிவாக்கம் ஏரியால அந்த பகுதியில் வாங்கப்பட்ட இந்த நிலத்தின் மதிப்புமே ஏறக்குறைய 40 கோடிக்கு மேல. அதாவது நான் சந்தை மதிப்பு சொல்றேன். அதற்கடுத்து சென்னையிலேயே ரொம்ப விலை உயர்ந்த வாங்குறதுக்கு பெரிய தயக்கம் இருக்கு, இல்ல மிடில் கிளாஸ் போகவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சீப்ராஸ் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது, லீலா பேலஸ் பக்கத்துல நினைக்கிறேன். அந்த குறிப்பிட்ட அபார்ட்மெண்ட்ல அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அது 15 கோடில இருந்து 20 கோடி போகும். வாடகைக்கு விட்டாலே அந்த பகுதியில 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கேட்பேன். எப்படி 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கேட்பேன். அதுல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கான். அந்த அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட அதிமுக அமைச்சருடைய முன்னாள் வீடுலாம் இருந்துச்சு. எனவே அவங்கள்ட்ட இருந்து வாங்கினா எனக்கு தெரியாது. அது தவிர 3 கார் வாங்கியிருக்கான். ஆபீஸ் டி நகர், அதுவும் பாண்டி பஜார்ல போட்டிருக்கான். அந்த ஆபீஸ்க்கு ஒவ்வொரு மாதமும் 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கான். இது போக சமீபத்தில் ஒரு BMW கார் இறக்கியிருக்கான். நான் சத்தியமா சொல்றேன், அரசியல்வாதி கொள்ளையடிச்சா கூட இவ்வளவு சம்பாதிக்க முடியாது. இவன் உட்காந்து யூடியூப்ல உட்காந்து இவ்வளவு சம்பாதிச்சானா இதெல்லாம் நேர்மையா சம்பாதிச்சு நினைக்கிறீங்க? இதுக்கு பினாமியா இருந்தவன், இதுக்கு பின்னாடி இருந்தவன், இவன் உருவாக்கின சிண்டிகேட்